ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மோட்டோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இல்லை, இப்போ புதுசாக சில ஃபீச்சர்ஸ்லாம் அப்டேட் ஆனால் அல்கசார் ப்ரெஸ்டீஜ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புது மாடல் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. மேனுவல்னால் ப்ரெஸ்டீஜ், ஆட்டோமேட்டிக்னா ப்ரெஸ்டீஜ் ஆப்ஷன் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ப்ரெஸ்டீஜ் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறாங்க. சில ஃபீச்சர் டிலீஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களோட பால்ஜினின் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மோட்டோ எக்ஸ்பர்ட் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரண்ட் லுக்கில் இந்த காரில் எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க. ஓல்டு ப்ரெஸ்டீஜ் மாதிரியே தான் இந்த ப்ரெஸ்டீஜ் எக்ஸிக்யூட்டிவும் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சூப்பரான ஒரு குரோம் கிரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வந்து பேராமெட்ரிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தனித்தனி குரோம் பீசஸ் அட்டாச் பண்ண மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு 3D டிசைனில் இருக்குது. பார்க்கவும் நல்லா யூனிக்காக இருக்குது. சென்டரில் ஹிண்டாயோட லோகோ ரொம்ப போல்டாக கொடுத்துருக்காங்க. யூனிக்கான டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரசன் க்ளோ எல்இடி டே டைம் ரன்னிங் லேம்புன்னு சொல்லுவாங்க. இந்த கார் வருது அப்படிங்கிறத தூரத்துலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு அந்த எல்இடி டிஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான பிளேஸை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ப்ரொடாமினண்ட்டான ஒரு எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரையோபியம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் கீழே வந்து எல்இடி லைட்லேயே உங்களுக்கு ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் அந்த ஹவுசிங்லேயே வந்துடுது உங்களுக்கு. கீழே ஒரு ஸ்கிட் பிளேட் ஆப்ஷனும் பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஏர் டேமும் நல்லா நீட்டாக இருக்குது உங்களுக்கு இன்ஜின் ப்ரீத்திங்காக. ஃப்ரண்ட் ஹூட்டில் இருக்கக்கூடிய டிசைன்னு பார்த்தீங்கன்னா 2 எட்ஜஸ்லையும் அழகாக க்ரீஸ் லைன் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு ரக்கடான ஃபேஸை இந்த காருக்கு ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் தருது. அண்ட் இப்போ இந்த அல்கசார் ப்ரெஸ்டீஜ் எக்ஸிக்யூட்டிவோட சைட் ப்ரொஃபைல் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சைட் ப்ரொஃபைல் ஒரு எஸ்யூவி காரோட ஒரு ட்ரூவான ப்ரொஃபைல் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு சைடில் உங்களுக்கு ஒரு 17 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வந்துடுது. வீல் ஆர்ச்சஸை சுற்றி அழகாக கிளாடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல் ஆர்ச்சஸையும் நல்லா பல்ஜ் பண்ணி நல்லா மசில் லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மிரர்ஸ்லேயே டர்னிங் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங் இருக்கக்கூடிய ஒரு ORV மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏ பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. கீழே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிட் பிளேட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க சைட் சில்லவுட்டில் உங்களுக்கு. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 190 mm. டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் ஃபுல் பாடி கலர், அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரெஸ்டீஜ் ஆப்ஷன், இதுக்கு முன்னாடி ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஹாஃப் பாடி கலர் அண்ட் ஹாஃப் டார்க் ரூம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபுல் பாடி கலர்லேயே வந்துருது. ரிக்வஸ்ட் சென்சார் ஆப்ஷன் வந்துருது உங்களுக்கு. அண்ட் இந்த காரோட சைட் ப்ரொஃபைல் இன்னொரு யூனிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சைட் சில்லோட் பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்துடும். சில்வர் கலர் ஃபினிஷிங்கில் ரூஃப் ரெயில்ஸும் கொடுத்துட்றாங்க. குவார்டர் கிளாஸும் நல்லா பெருசாக இருக்கிறனால தேர்ட் ரோவில் உட்காரவங்களுக்கும் நல்ல ரூமியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே 17 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துறாங்க. பின்னாடியும் டிஸ்க் பிரேக் வந்துடும். இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேரியண்ட்லேருந்து 4 வீல் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இப்போ அப்படியே ரியர் ப்ரொஃபைல் போகலாம். இப்போ ப்ரெஸ்டீஜ் எக்ஸிக்யூட்டிவோட ரியர் ப்ரொஃபைல் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ப்ரெஸ்டீஜுக்கும் இப்போ மாறி இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் மாடலுக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க. சூப்பரான ஒரு எல்இடி டெயில் லேம்ப் வந்துருந்து. ஹனிகோம் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு வந்து டெயில் லேம்ப் கொடுத்துட்றாங்க. எல்இடி தான் ஃபுல்லாகவே. அல்கசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரோம் ஸ்ட்ரிப்பில் தனித்தனி லெட்டர்ஸில் பிராண்ட் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. ஹிண்டாயோட லோகோ ரியரில் கொடுத்துட்றாங்க. ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா, ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப், அப்புறம் டிஃபாகர் லைன்ஸ் வந்துருது. ரியரில் வைப்பர் வாஷர் பிளேடும் வந்துருது உங்களுக்கு. ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக அந்த கிளாஸ், அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸ் தனியாக அப்படியே ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும் ரூஃப் உங்களுக்கு. அண்ட் ஒரு ஸ்பாயிலர் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே குட்டியாக ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இந்த அல்கசார்னு எழுதியிருக்கிறது அப்படியே ஒரு வாட்டி காமிக்கிறேன். அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட ஆப்ஷன் இங்கே இருக்குது உங்களுக்கு. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸோட ஆப்ஷன் வந்துடுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட் ஃப்ரண்ட்டில் இருந்தது பார்த்தீங்களா, அதே மாதிரி ரக்கடான ஒரு ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. காரை இன்னும் ரியரில் ஸ்போர்ட்டியாக காமிக்கிறதுக்கு ட்வின் டிப் எக்ஸாஸ்டோட ஆப்ஷனும் வந்துடுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் டிப் எக்ஸாஸ்ட் அண்ட் ரியரில் ரிஃப்ளெக்டர்ஸோட ஆப்ஷனும் இங்கே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. அல்கசாரை பொறுத்த வரைக்கும் 180 லிட்டர் பூட் ஸ்பேஸ் அக்ராஸ் ஆல் வேரியன்ட். ஸோ நீங்கள் எந்த வேரியன்ட் அல்கசார் எடுத்தாலும் 180 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்துடும் உங்களுக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் ரோவை இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா 535 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தேர்ட் ரோவை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் எல்லாமே கேரி பண்ணிக்கலாம். தேர்ட் ரோவில் உட்காரவங்களுக்கும் உங்களுக்கு ஏசி வென்ஸ் வந்துடுது. ஏசியோட கண்ட்ரோல், யூஎஸ்பி சார்ஜர், மொபைல் வைக்கிறதுக்கு ஹோல்டர் அண்ட் பாட்டில் ஹோல்டர் வந்துடுது. ரியரில் லக்கேஜ் லேம்பும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சீட் பெல்ட்டும் வந்துடுது உங்களுக்கு. க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ரியரில் டோர்ஸ் எல்லாமே நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு கோனாக் ப்ரௌன் அண்ட் பிளாக் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்லையுமே டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஸ்ட்ரிப் ஒன்று நம்ம ஹேண்டில் பக்கத்தில் வந்துடுது உங்களுக்கு. அண்ட் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் மேகசின் ஹோல்டர் ரியர் டோர்லேயே கொடுத்துட்றாங்க. ரியரில் சன் பிளைண்டோட ஆப்ஷனும் வந்துடுது உங்களுக்கு. ஸோ இது சன்லேருந்து ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும், கொஞ்சம் ப்ரைவசியாகவும் ஃபீல் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நான் உள்ளே உட்காந்து இங்கிரஸ் அண்ட் இக்ரஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். 3 பேர் உட்காந்தா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட் இந்த சென்ஸ் ஒரு ஸ்கஃப் பிளேட்னு சொல்லுவோம், குரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ் பார்க்கலாம். இது எஸ்யூவி காராக இருந்தாலுமே உள்ளே உட்காந்து இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்காது. சில எஸ்யூவி கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களால்
ஏறி உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த காரில் அந்த கஷ்டமே இல்லை, நீங்கள் நின்றுட்டு அப்படியே உட்காரலாம், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அடிக்வேட்டான லெக் ரூம் கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று இந்த சீட்டை வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம். எனக்கு லெக் ரூம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் இந்த மாதிரி பின்னாடி ஸ்லைட் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லெக் ரூம் கொடுக்கணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த லெக் ரூமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று சீட் பேக் டேபிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பின்னாடி வந்து இந்த மாதிரி சீட் பேக் டேபிள்ஸ் வந்துடும். உங்களோட ஹேண்ட் பேக்ஸ் இல்லை வந்து ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். இல்லை மொபைல் இங்கே ஒரு கட் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் மொபைலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே இல்லை டேப்லெட் மொபைலை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அப்படியே மூவி பார்த்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோப்ளேனோட சீட்டை இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏரோப்ளேன் சீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நான் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு 7 சீட்டர் கார். அதனால் நடுவில் 3 பேர் உட்காரலாம் உங்களுக்கு. சென்டரில் ஆம்ரெஸ்ட்டும் வந்துடும், அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ரியரில் ஏசி வென்ஸும் வந்துடுது. மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு USB போர்ட் அண்ட் மொபைல் சார்ஜ் பண்ணி வைக்கிறதுக்கு மொபைல் ஹோல்டரும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஸ்லைடிங் ஆப்ஷன் இருக்கிறது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்னே சொல்லலாங்க. ஸோ தேர்ட் ரோக்கு கொஞ்சம் லெக் ரூம் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சீட்டை இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி நீங்கள் ஸ்லைட் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லெக் ரூம் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ஷோல்டரும் நல்லா சாஞ்சிக்கலாம். நம்ம ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகிற மாதிரி நல்லா சாஞ்சிக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் ஆம்பியன்ட் லைட்டிங்கும் வந்துடும் இங்கே உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த ப்ரெஸ்டீஜ் ஆப்ஷன் மாடலில் உங்களுக்கு 10 கலர்ஸில் மாற்றிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து 64 கலர்ஸில் இருந்தது. இப்போ வந்து 10 கலர்ஸில் இந்த ஆம்பியன்ட் லைட்டிங், டோர் பேடு அப்புறம் சென்டர் கன்சோலில் மாற்றக்கூடிய ஆம்பியன்ட் லைட்டிங்கை 10 கலர்ஸில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான கேபின், அதாவது உள்ளே உட்கார்றது எனக்கு கிராம்டாலாம் இல்லை, ரொம்ப ரூமியாக நல்ல பெரிய கேபின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேனோரமிக் ரூஃபும் வருது. இது நான் டிரைவர் சீட்டில் உட்காரும்போது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 சைடும் கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. LED லைட்டிங்கும் வந்துடுது இங்கே உங்களுக்கு. LED லைட்டிங்கும் வந்துடுது. அதேமாதிரி இந்த சைடும் கிராப் ஹேண்டில்ஸ் வந்துடுது உங்களுக்கு. ஸோ பின்னாடி மாதிரியே டிரைவர் டோரும் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. ஸோ இப்போ பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட ஸ்விட்ச் பார்க்கலாம். ஸோ பின்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு பிரஷ் அலுமினியம் ஃபினிஷிங்கில் இன்சைட் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. மிரர் ஃபோல்டிங்கான ஸ்விட்ச் உள்ளே வந்துடுது உங்களுக்கு. அண்ட் இது வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், லாக் அண்ட் அன்லாக், 4 டோர் பவர் விண்டோஸ் அண்ட் பின்னாடி சைல்டு விண்டோ லாக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. காயின் ஆர் டோக்கன் ஹோல்டர் வந்துடுது உங்களுக்கு. ஃப்ரண்ட்லேயும் டோர்லேயே ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க. ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் மேகசின் ஹோல்டர் வந்துடுது. இங்கே குட்டியாக ஒரு ட்வீட்டர்ஸோட ப்ரொவிஷனும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. இப்போ நான் டிரைவர் சீட்டில் உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ட் ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ரியரில் காமிச்சோம் பார்த்தீங்களா ஒரு ஸ்கஃப் பிளேட், அதே மாதிரி குரோம் ஃபினிஷிங்கில் இங்கேயும் ஒரு ஸ்கஃப் பிளேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் மேனுவலாக தான் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஸ்லைடிங் அண்ட் ஷோல்டர் ரிக்ளைன் பண்ணணும். சீட்டோட வித்தை பாருங்களேன். நான் ஏற்கனவே கலர் பேக் சொல்லியிருந்தேன். கோனாக் ப்ரௌன் அண்ட் பிளாக் ஃபினிஷிங்கில் தான் அந்த சீட்டோட கலர் பேக் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரே அந்த ப்ரௌன் வித் பிளாக்ல தான் இருக்கும். சீட்டில் சைடு பால்ஸ்டர் எல்லாமே நல்லா பெருசாக கொடுத்துருக்கறனால நீங்கள் சீட்டில் உட்காந்தாலே சீட் உங்களை ஹக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ லாங் ட்ராவலெலாம் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். அண்ட் இன்டீரியரை ஒரு கிளான்ஸ் அப்படியே காமிக்கிறேன். இன்டீரியர் வந்து ஒரு கோனாக் ப்ரௌன் அண்ட் பிளாக் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் சேரும்போது எப்போவுமே ப்ரீமியம் அண்ட் நல்ல ராயலான ஒரு ஃபினிஷை கொடுக்கும் இந்த காருக்கு. ஸோ இன்டீரியரில் ஃபஸ்ட்டு கிளஸ்டர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஒரு 7 இன்ச் TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து TFT தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். இதில் வந்து MID டிஸ்பிளே, அதாவது மல்டி இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் டேப் ப்ரெஷர், டிரைவிங் இன்ஃபோ, யூசர் செட்டிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா RPM மீட்டர் அண்ட் இங்கே இருக்கிறது ஃபியூல் கேஜ் அண்ட் டெம்பரேச்சர் கேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவிங் ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். டேப் ப்ரெஷர் மானிட்டரிங் கண்ட்ரோலும் உங்களுக்கு வந்துடும் இதில். அண்ட் ஸ்டியரிங்கோட கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டியரிங்கே ஒரு டீகட் ஸ்டியரிங் வீலாக கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்டியாக. ஸோ ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணுவீங்கன்னா இந்த டீகட் ஸ்டியரிங் வீல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு பட்டர்ஃப்ளையோட விங் மாதிரி 2 இதுலேயும் ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது பார்க்க நல்லா அழகாக இருக்குது. அண்ட் பஃபரேட்டட் லெதர் ஃபினிஷ், இந்த போர்ஸாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து பஃபரேட்டட் லெதர் ஃபினிஷிங். ஸோ கிராப் பண்ணுறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் பண்ணிக்கலாம். நீங்கள் டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டில்ட்டும் இருக்குது, டெலஸ்கோப்பிக்கும் இருக்குது உங்களுக்கு. அதுலேயும் ஸ்டியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷிங் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கிறனால பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இந்த 3 சுவிட்சுமே க்ரூஸ் கண்ட்ரோலோடது, இந்த 3 சுவிட்சுமே இந்த TFT டிஸ்பிளேயோடது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமாண்ட் அண்ட் மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இந்த சென்டர் ஃபேஸியா அண்ட் மியூசிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ஓரியன்டாகவே இருக்குது. லைட்டாக டிரைவரை பார்த்து லைட்டாக டில் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நேவிகேஷன்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் கிளார் அடிக்கக்கூடாது அண்ட் டிரைவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிரைவரை பார்த்து டிரைவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் லைட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஸ்டிக்கர்ஸுங்க. ஏன்னா உள்ளே வந்து இந்த மேலே இருக்கிற மாதிரியே பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. டஸ்ட்டு ஸ்க்ராட்ச் ஏதாவது பட்டோன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அந்த ஃபுல் ஸ்டிக்கரையும் பீல் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் பிளாக்ல அழகாக இருக்கும். ஸோ இந்த சென்டர் கன்சோல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு மேலே 2 AC வென்ட்ஸ் வந்துருது. ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம். நான் அப்டேட் ஆகிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஃபீச்சர்ஸ். வெளியே வந்து டோர் ஹேண்டில் ஒரு டிஃப்ரென்ஸு. உள்ள இன்டீரியரில் பழைய ப்ரெஸ்டீஜ் மாடலில் உங்களுக்கு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க. அதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ப்ளஸ் ப்ளூ லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கனெக்டட்
கனெக்டட் கார் ஃபெசிலிட்டி வந்துருது. இப்போ வந்து இந்த ப்ரெஸ்டீஜ் எக்ஸிக்யூட்டிவ்னு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த ஃபீச்சரை வந்து டிலீட் பண்ணிவிட்டு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீனாக இருந்ததை 8 இன்ச் டச் ஸ்க்ரீனாக ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோவோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒரு ஆப்பிள் ஃபோனை ஒயர்லெஸ்லேயே கனெக்ட் பண்ணி ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் மேப், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ், கானா விங்க், மியூசிக் ஆப்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே சிங்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டச்சோட ரெஸ்பான்ஸை பற்றி நான் சொல்லவே தேவையில்லைங்க, எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிறது தான். அப்புறம் இதில் டிஆர்விஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வண்டி ஓட்டும் போதே பின்னாடி கேமரா ஆன் பண்ணி என்ன வண்டி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இந்த மாடல் இதில் வந்துடுது உங்களுக்கு. மற்றபடி ஃபோன், ரேடியோ, மீடியா, ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, வாய்ஸ் ரெக்கார்டிங், யூசர் செட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்கில் இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் தான் ரெண்டு சைடுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன். இது வந்து எஃப்எம் டியூன் பண்ணக்கூடிய அந்த ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி யூனிட்டுமே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் ஏசி யூனிட். சென்டரில் டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆட்டோ ஸ்விட்ச் அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஸ்விட்ச். இது வந்து ஏசி ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் அண்ட் ப்ளோவர் கண்ட்ரோல் ஸ்விட்ச். இது பின்னாடி தேர்ட் ரோக்கு ஏசி வேணுமா வேண்டாமான்னு கட் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ரியர் இது ஏர் சர்க்குலேஷன் ஸ்விட்ச். ஏசியோட டிஃப்ரெண்ட் மோட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச். ரியர் டிஃபாகர் அண்ட் ஃப்ரண்ட் டிஃபாகிங் ஸ்விட்ச். ஏசியை டோட்டலாக ஆஃப் பண்ணக்கூடிய ஸ்விட்ச். அண்ட் அந்த ஏசி யூனிட்டுக்கு கீழே ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட ஏரியாவும் வந்துருதுங்க. 12 வோல்ட் பவர் அவுட்லெட், ஒரு யூஎஸ்பி போர்ட் அண்ட் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் பேடும் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் ஒயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷன் இருக்குன்னா அந்த பேடு மேலே ஃபோன் வச்சாலே போதும், மொபைல் சார்ஜ் ஆகும். கியர் நாப் பற்றி சொல்லி ஆகணுங்க. நல்ல ஹேண்டியான ஸ்லீக்கியான பெர்ஃபரேட்டட் லெதர் ஃபினிஷிங்கில் ஒரு கியர் நாப் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் பியானோ பிளாக் ஃபினிஷ். அப்புறம் ஒரு குரோம் ஸ்ட்ரிப் அப்படியே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. உள்ள நம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா குரோமில் கொடுத்துருக்குறது. அந்த பிளாக் கூட குரோம் சேர்ந்து பார்க்க நல்லா அழகாக இருக்குது. அண்ட் லெதர் ஃபினிஷ், அதுவுமே பெர்ஃபரேட்டட் லெதர் ஃபினிஷ் தான். கிராப் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. லெதர் அப்போல்ஸ்ட்ரியும் கியர் நாபை சுற்றியுமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சில்வர் கலர் ஃபினிஷிங்கில் ஒரு ஹவுசிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் ஒன்று பார்த்தீங்களா, அது சென்டர் கன்சோல்லேருந்து அப்படியே இந்த கியர் நாப் வரைக்கும் ஃபுல் பியானோ பிளாக் ஃபினிஷாக கொடுத்துருக்குறது. பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் ஒரு பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஒரு கப் ஹோல்டரோட ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. மேனுவல் ஹேண்ட் பிரேக் வந்துடுது. டிரைவருக்கு கை வைக்கிறதுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க வித் ஸ்டோரேஜ் ஏரியாவோட வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இந்த காரில் ஸ்டியரிங்கில் ஒரு ஏர் பேக் வந்துடும். டோட்டலாக 2 ஏர் பேக்குங்க. ஸ்டியரிங்கில் ஒரு ஏர் பேக், அதே மாதிரி அந்த சைடு ஒரு ஏர் பேக்கோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் கூல்டு க்ளோ பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடிக்வேட்டான டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான க்ளோ பாக்ஸ். அண்ட் ஐஆர்வி மிரர் பார்த்தோம்னா மேனுவல் ஆப்ஷன்லேயே கொடுத்துட்றாங்க. மேலே உங்களுக்கு கேபினோட லைட்டிங் எல்லாமே எல்இடியிலே கொடுத்துட்றாங்க. சன்கிளாஸ் ஹோல்டரும் வந்துடும் உங்களுக்கு. கேபின் லைட்டிங் எல்லாமே எல்இடி. அண்ட் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணக்கூடிய ஸ்விட்சும் இங்கேயே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ரெஸ்டீஜ் எக்ஸிக்யூட்டிவ் மாடலில் இருந்தே உங்களுக்கு ஃபுல் பெனோரமிக் சன்ரூஃப் கிடைக்கும். இன்றைக்கி சன்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஃபேசினேட்டட் ஃபீச்சர் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு ஃபீச்சராக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அல்கசாரில் உங்களுக்கு ஃபுல் பெனோரமிக் சன்ரூஃப் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ கோ பேசஞ்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்ஷேட் வித் வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு வெறுமனே சன்ஷேட் மட்டும்தான். ஸோ இப்போ அல்கசார் ப்ரெஸ்டீஜ் எக்ஸிக்யூட்டிவோட ரிமோட் கீ தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ரிமோட் கீ வரும் இந்த காருக்குன்னு இல்லை. புஷ் பட்டன் ஸ்டார்ட் வரக்கூடிய, அதாவது ஸ்மார்ட் கீ வரக்கூடிய எல்லா ஹியூண்டாய் கார்ஸ்லையும் இப்போ இந்த மாதிரி ஒரு ரிமோட் கீ அண்ட் இந்த மாதிரி கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் கீ கொடுப்பாங்க. இந்த மெக்கானிக்கல் கீக்கான ரிமோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months வரைக்கும் ஹியூண்டாயிலிருந்து டைம் வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த சிப் ஷார்ட்டேஜ் குளோபலாக போயிட்டு இருக்கிறனால ஒரு ரிமோட் கீ கொடுத்துட்டு இந்த மெக்கானிக்கல் கீப்பை கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் 6 monthsக்குள்ளே உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு ரிமோட் கீயை அந்த மெக்கானிக்கல் கீயில் வந்து நீங்கள் சர்வீஸ் வரும்போதோ இல்லை உங்களை கால் பண்ணியோ இல்லை நம்ம சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இல்லை சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோரூம்லேருந்தே வாங்கிடுவாங்க. ஸோ இப்போ இந்த கீயோட கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தோம்னா லாக், அன்லாக் அண்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜின் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஆகும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பூட் அன்லாக் ஆகும். குரோம் ஸ்ட்ரிப்பெல்லாம் யூஸ் பண்ணி ஹியூண்டாயோட லோகோலாம் பின்னாடி அழகாக கொடுத்து ஹேண்டியான ஒரு ஸ்மார்ட் கீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்போட லெவலர் வந்துடுது உங்களுக்கு. ஸோ இந்த காரில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னால் 2 ஏர் பேக், ABS + EBD பிரேக், அட்வான்ஸ்ட் ஹை ஸ்ட்ரெங்க் ஸ்டீலில் தான் இந்த காரோட ஷெல்லே மேட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு. அப்புறம் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்துடுது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஹியூண்டாய் வந்து இப்போது ப்ரெஸ்டீஜ் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாடல்ஸை வந்து ப்ரெஸ்டீஜ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ப்ரெஸ்டீஜ் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ஷன்னா ஆட்டோமேட்டிக், ப்ரெஸ்டீஜ் எக்ஸிக்யூட்டிவ்னா நார்மல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 ஃபீச்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 இல்லை ஒரு 3 ஃபீச்சர்ஸ் வந்து இதில் டிலீட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பழைய ப்ரெஸ்டீஜ் மாடலில் டோர் ஹேண்டில்ஸ் வெளியே இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அது வந்து ஒரு டார்க் குரோம் ஃபினிஷும் அந்த காரோட கலர், இப்போ ஒயிட் கலர் கார்னா ஒயிட் கலர்லேயே ஹேண்டில் இருக்கும், பாதி வந்து குரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஃபுல் பாடி கலர். இப்போ இந்த கார் நான் வீடியோ வந்து கிரே கலர் இருந்தது, அந்த டோர் ஹேண்டில் ஃபுல்லாகவே கிரே கலர் தான் உங்களுக்கு. இது ஒரு ஃபீச்சர் டிலிஷனாக கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கன்சோலில் உள்ள முன்னாடி 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இருந்தது.
அது இந்த ப்ளூ லிங்க் இன்டெகிரேட்டட் இந்த கிரெட்டா டாப் அண்டில் அப்புறம் அல்கசார் டாப் அண்ட் இந்த மாதிரி i20லலாம் வருது பார்த்தீங்களா, அந்த 10.25 இன்ச் ப்ளூ லிங்க் இன்டெகிரேட்டட் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஃபீச்சர் டிலிஷனாக 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. பட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதெல்லாம் ஒயர்லெஸ்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ உங்கள் மொபைலில் அப்படியே ப்ளூடூத் அண்ட் ஒய்ஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் மேப் அப்படியே அதில் சிங்க் பண்ணிக்கலாம். கானா, விங்க், அப்புறம் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ், மெசஞ்சர் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அதில் சிங்க் ஆயிரும். அண்ட் வாய்ஸ் காலிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டச் ஸ்க்ரீனோட ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே கரெக்டாக சென்டர் கன்சோலோட மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன தான் 10 இன்ச் இது மேட்ச் பண்ணாது அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது எந்த இடத்துலையுமே அது ஆடாக தெரியல. ஏன்னா அந்த பியானோ பிளாக் ஹவுசிங் வந்து அது 10 இன்ச்லேருந்து 8 இன்ச்சாக கம்மியானது கூட வந்து நமக்கு பெரிய விஷயமாக தெரியப்படுத்தலை. நல்லாவே நீட்டாக பேக் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த காரோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் மாடல் மேனுவல் கியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19,47,000 வருது. இதுவே டீசல் மாடல் போகிறீங்க அப்படின்னா 19,77,000 வருது உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரைஸுக்கு பனோரமிக் சன்ரூஃப், எல்இடி ஹெட்லாம்ப், ஒரு 7 பேர் உட்காந்து போகக்கூடிய காரு, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஃபீச்சர்ஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போகிறீங்கன்னா 2 லிட்டர் இன்ஜின் உங்களுக்கு, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸோட ஒரு 19.5 லட்சம் வச்சுப்போமே, 19.4 19 லட்சத்துக்கு இது ஒரு ஒர்த்து பைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதோட காம்படிட்டர்ஸ் லைக் இப்போ மஹேந்திரா XUV 700 இருக்கட்டும், டாடா சஃபாரி, MG ஹெக்டார் ப்ளஸ்ஸு, இந்த காருங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ஒரு 7 சீட்டர் வண்டி வேணும். ஒரு நல்ல கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ட் ஃபீச்சர்ஸ், நல்ல சேஃப்டியான கார் வேணும் எனக்கு. பட் ப்ரைஸும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ அந்த காருங்களை கம்பேர் பண்ணும்போது சஃபாரி, XUV 700 அண்ட் MG ஹெக்டார் ப்ளஸ் அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ப்ரைஸ் கம்மியாக வேணும். இப்போ அந்த கார்ஸில் இந்த ஃபீச்சர்ஸோடு நீங்கள் வண்டி வாங்குறீங்கன்னா 21 lakh, 22 lakh, 23 இந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து 19.5 லட்சத்துலேயே இந்த கார் வந்து ஒரு லைக் இந்த செக்மெண்ட்டில் வேல்யூ ஃபார் மணி நான் இது பண்ணல. இந்த செக்மெண்ட்டில் இந்த 19.5 லட்சத்துக்கு இந்த கார் ஒரு ஒர்த்து பைன்னு சொல்லுவேன். இந்த காரோட ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இந்த காரோட லுக் அண்ட் டிசைன் ஃபீலு, ஒரு எஸ்யூவியோட ஒரு ரக்கட்னஸ், அதாவது லுக்ஸு, இந்த டிசைன் வந்து எப்போவுமே ஒருத்தங்களுக்கு பிடிக்கும். அதாவது ஒரு விஷயம், இப்போ இந்த கார் வந்து எனக்கு லுக் பிடிக்கும், அந்த காரோட லுக் பிடிக்காது அப்படிங்கிறது இது என்னோட தனிப்பட்ட விஷயமா இருக்கும். இல்லை ஒருத்தங்களுக்கு அது மாறும். அந்த லுக்ஸு, கலர் மட்டும் வந்து ஒருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் இந்த கார் வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபேஸாக இருக்கட்டும், இந்த சைட் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு ட்ரூவான ஒரு எஸ்யூவியை பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஒரு எஸ்யூவி கார்னால் இந்த பாடி லாங்குவேஜில் இந்த ப்ரொஃபைலில் தான் இருக்கணும்னு ஒன்று உண்டு. ஸோ அந்த ப்ரொஃபைல் அண்ட் அந்த ஒரு ஆஸ்தட்டிக் பாடி லாங்குவேஜில் இந்த கார் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த கார் இந்த ப்ரைஸுக்கு ஒரு ஒர்த் பையிங் ஆப்ஷனாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.